இயற்கையின் இதயத்தில் வாழ்கிறேன். மரங்கள் வழியாக ஊசலாடுகிறேன் மற்றும் வனப்பகுதியை ஆராய்கின்றேன். என்னை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். நான் யார்? நான் விளையாட்டுத்தனமாகவும் ஆர்வமாகவும் எப்போதும் ஆற்றல் நிறைந்தவனாகவும் இருக்கிறேன். நான் சமூக குழுக்களில் வசிக்கிறேன். குரங்குகளான நாங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிட விரும்புகிறோம். எனது கூர்மையான மனம் பிரச்சனைகளை தீர்க்க எனக்கு உதவுகிறது. மேலும் நான் மிகவும் வளமானவனாக அறியப்படுகிறேன். நான் என்ன சாப்பிட விரும்புகிறேன்? நான் ஒரு உணவு பிரியன். எனக்கு பிடித்த உணவுகளில் பின்வருவன அடங்கும்: வாழைப்பழங்கள், மாம்பழங்கள் மற்றும் பெர்ரி போன்ற பழங்கள். கொட்டைகள் மற்றும் விதைகள், அவை மொறுமொறுப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். இலைகள் மற்றும் பூக்கள். மர உச்சிகளை ஆராயும் போது ஒரு சரியான சிற்றுண்டி. சில நேரங்களில் நான் கொஞ்சம் கூடுதல் புரதத்திற்காக பூச்சிகளை அனுபவிக்கிறேன். எனது பொழுதுபோக்குகள் மரத்திலிருந்து மரத்திற்கு ஊசலாடுவது பயணம் செய்வதற்கான சிறந்த வழி. எனது துருப்புக்களுடன் விளையாடுவது வேடிக்கையானது மற்றும் எங்களை பிணைக்க வைக்கிறது. நான் புதிய உணவு மற்றும் இடங்களை கண்டுபிடிப்பதை விரும்புகிறேன். வணக்கம். நான் ஒரு காட்டு முயல். வயல்வெளிகள், காடுகள், புல்வெளிகள் மற்றும் நகர்ப்புறங்களில் கூட அடிக்கடி காணப்படும் ஒரு சிறிய பாலூட்டி. நான் முயல்கள் மற்றும் வீட்டு முயல்களின் உறவினர், ஆனால் நான் காடுகளில் செழித்து வளர்கிறேன். இதோ என்னை பற்றி கொஞ்சம். நான் யார்? எனது நீண்ட காதுகள், பஞ்சு போன்ற வால் மற்றும் விரைவான அனிச்சைகளுக்கு பெயர் பெற்றவன். என் ரோமங்கள் பொதுவாக என் சுற்றுப்புறங்களுடன் கலக்கிறது. இது வேட்டையாடுபவர்களிடமிருந்து மறைந்திருக்க உதவுகிறது. நான் ஒரு தாவர வகை, அதாவது நான் தாவரங்களை மட்டுமே சாப்பிடுகிறேன். நான் சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? நான் சாப்பிடும்போது நான் எப்போதும் விழிப்புடன் இருப்பேன். நான் விரைவாகவும் அமைதியாகவும் மெல்லுகிறேன். ஆபத்துக்கான அறிகுறிகள் தென்படுகிறதா என என் சுற்றுப்புறங்களை தொடர்ந்து ஸ்கேன் செய்கிறேன். எனது உணவில் பின்வருவன அடங்கும்: புல், இலைகள் மற்றும் மூலிகைகள், மலர்கள் மற்றும் மென்மையான தளிர்கள், குளிர்காலத்தில் பட்டை மற்றும் கிளைகள். நான் அவற்றை கண்டால் பழங்கள் மற்றும் காய்கறிகள். நான் என் முன்பற்களை நசுக்க மற்றும் கசக்க பயன்படுத்துகிறேன். மேலும் எனது வலுவான தாடை உணவை எளிதில் செரிமானத்திற்கு அரைக்க உதவுகிறது. நான் எங்கே வசிக்கிறேன்? நான் வாரன்ஸ் எனப்படும் பர்ரோக்கள் அல்லது கூடுகளில் வாழ்கிறேன். அவை நானே தோண்டிய நிலத்தடி சுரங்கங்கள். இவை நரிகள், பருந்துகள் மற்றும் பாம்புகள் போன்ற வேட்டையாடுபவர்களிடமிருந்து என்னை பாதுகாக்கின்றன. சில பகுதிகளில் நான் உயரமான புல், புதர்கள் அல்லது மரக்கட்டைகளுக்கு அடியில் ஒளிந்து கொள்வேன். சாப்பிடுவதற்கு நிறைய தாவரங்கள் மற்றும் மறைக்க இடங்கள் உள்ள இடங்களில் நீங்கள் அடிக்கடி என்னை காண்பீர்கள். காட்டு முயலின் வாழ்க்கை உற்சாகமானது, ஆனால் சவால்கள் நிறைந்தது. ஒவ்வொரு நாளும் உணவை கண்டுபிடித்து ஆபத்தை தவிர்ப்பது ஒரு சாகசமாகும். வணக்கம். நான் ஒரு ஓநாய், கேனிஸ் லூபஸ் இனத்தைச் சேர்ந்தவன். நான் மிகவும் புத்திசாலி மற்றும் சமூக விலங்கு. தெளிவான படிநிலையுடன் பொதிகளில் வாழ்வதற்கு பெயர் பெற்றவன். எனது பேக் எனது குடும்பத்தை போன்றது. நாங்கள் ஒன்றாக வேட்டையாடுகிறோம், குழந்தைகளை வளர்க்கிறோம், எங்கள் பிரதேசத்தை பாதுகாக்கிறோம். எனது கூர்மையான உணர்வுகளும் சகிப்புத்தன்மையும் என்னை காடுகளில் ஒரு திறமையான வேட்டையாடுகின்றன. தினசரி உணவு பழக்கம், உணவு முறை: ஓநாய்கள் மாமிச உண்ணிகள், முதன்மையாக மான், எல்க் அல்லது மூஸ் போன்ற பெரிய உண்ணிகளை வேட்டையாடும். அவை முயல்கள், நீர்நாய்கள் மற்றும் பறவைகள் போன்ற சிறிய விலங்குகளையும் சாப்பிடுகின்றன. எப்போதாவது அவர்கள் பழங்கள் மற்றும் பெர்ரிகளை துடைக்கலாம் அல்லது சாப்பிடலாம். உணவு அதிர்வெண்: ஓநாய்கள் தினமும் சாப்பிடுவதில்லை. அவை இரையை பிடிக்கும்போது அவை ஒரே உட்காரையில் 5 முதல் 9 கிலோகிராம் 11 முதல் 20 பவுண்டுகள் இறைச்சியை உட்கொள்ளலாம். பின்னர் சாப்பிடாமல் நாட்கள் செல்லலாம். வேட்டையாடுதல்: ஓநாய்கள் பொதுவாக பொதிகளில் வேட்டையாடுகின்றன. குழுப்பணியை பயன்படுத்தி தங்களை விட பெரிய இரையை எடுக்கின்றன. சிறிய விலங்குகள் தனித்தனியாக பிடிக்கப்படலாம். வனப்பகுதியில் வாழ்விடம்: ஓநாய்கள் மிகவும் பொருந்தக்கூடியவை மற்றும் பல்வேறு வாழ்விடங்களில் வாழக்கூடியவை. காடுகள்: அடர்ந்த காடுகள் மான் அல்லது பன்றி போன்ற பாதுகாப்பு மற்றும் இரையை வழங்குகிறது. புல்வெளிகள்: டண்ட்ரா, திறந்த வெளிகள் காரிபூ போன்ற இரையை எளிதாக கண்டறிகின்றன. மலைகள்: ஓநாய்கள் கரடுமுரடான நிலப்பரப்புகளுக்கு ஏற்றவாறு மலையாடுகள் அல்லது செம்மறி ஆடுகளை வேட்டையாடுகின்றன. பாலைவனங்கள்:
வறண்ட பகுதிகளில் அவை சிறிய இரையையும் சில நேரங்களில் மனித கழிவுகளையும் நம்பியுள்ளன. டைகா மற்றும் போரியல் காடுகள். இந்த குளிர் வடக்கு பகுதிகள் ஓநாய்களுக்கு ஏற்றது, ஏனெனில் அவை மூஸ் அல்லது முயல்கள் போன்ற ஏராளமான இரைகளை கொண்டுள்ளன. ஓநாய்கள் 50 முதல் 1000 சதுர கிலோமீட்டர்கள் 20 முதல் 400 சதுர மைல்கள் வரையிலான பிரதேசங்களை இரையின் கிடைக்கும் தன்மையை பொறுத்து அமைக்கின்றன. இந்த பிரதேசங்கள் வாசனை அடையாளங்களுடன் குறிக்கப்பட்டு போட்டி பொதிகளுக்கு எதிராக பாதுகாக்கப்படுகின்றன.